ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் கிரீன் விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகை தீபம் வந்து எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நாங்கள் கோவிலுக்கு போயிட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்றைக்கி வெள்ளிக்கிழமை தீபம் வந்துச்சுல, வியாழக்கிழமை வந்து எங்கள் ஊர்லலாம் செம்ம மழை ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஊர்லேயும் கண்டிப்பாக மழை வந்திருக்குன்னு நினைக்கிறேன். மழையிலேயே நானும் அம்மா அப்பாலாம் போயிட்டு அகல்லாம் வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அகல் வாங்கிட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அகலையும் எடுத்து வந்து வச்சிட்ருக்கோம். ஆல்ரெடி மழை தான் பேஞ்சிக்குது, நனைஞ்சிக்கிட்டே வந்து நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அன்னக்கூடையில் வந்து எல்லா அகலையும் எடுத்து போட்டு தண்ணி போட்டு ஊற வச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங் போயிட்டு வாங்கிட்டு வந்த உடனே அப்படியே தண்ணி வச்சு ஊற வச்சுட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அகல் விளக்குலாம் வந்து தண்ணியில் வந்து நல்லா ஊறிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நைட் ஆகிடுச்சு. நைட்டு வந்து இதை எடுத்து வந்து வீட்டிலே காய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து வைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் அடுத்த நாள் வெயில் காயுமோ காயாதோ அதனாலன்னு சொல்லிட்டு வீட்டிலே ஃபேன் காற்றுல காய வைக்கலான்னு சொல்லிட்டு எல்லா அகலையும் வந்து நாங்கள் வீட்டுக்குள்ளேயே காய வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நாங்கள் ஈவினிங் வீட்டில் சாமிலாம் படைச்சி கும்பிட்டு இப்போ வந்து கோவில் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கோவிலில் போயிட்டு விளக்கேற்றலான்னு சொல்லிட்டு இப்போ வந்து அம்மா வந்து எங்கள் வீட்டு தெரு முனையில் இருக்க வந்து விநாயகர் கோவிலுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு விளக்கு ஏற்றிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விநாயகர் கோவிலில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ விளக்கேற்றுறோம். விநாயகர் கோவிலில் பார்த்தீங்கன்னா பூசணிக்காவை வந்து ரெண்டாக உடச்சி அதில் எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து காலையிலேருந்து எரிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அப்பா சொன்னாங்க. கோவிலுக்கு போகிறவங்களாம் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அப்படியே அது நல்லா எரிஞ்சிச்சு. வெள்ளிக்கிழமை எரிஞ்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ். சாட்டர்டே நான் காலேஜுக்கு மார்னிங் போகும்போது கூட காலையில் வந்து அதே மாதிரி ஏற்றி வச்சுருக்காங்க போல். அதே பூசணிக்காயில் காலையிலையும் எரிஞ்சிட்டு இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இந்த விநாயகர் கோவில் குட்டியாக இருந்தாலும் ஆனால் என்ன வேணாலும் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர்கிட்ட. நான் சின்ன வயசாக இருக்கும்போது ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் கூட இந்த சைடு வந்து டெய்லி நாங்கள் சாமி கும்பிட்டுலாம் போவோம். ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து கற்பூரெலாம் எக்ஸாம் டைம்னால் கற்பூரெலாம் ஏற்றிட்டு வேண்டிக்கிட்டுலாம் போவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ காலேஜுக்கு போகும்போதும் இந்த சைடு தான் போவேன் ஸ்டாப்பிங்க்கு. இங்கே வேண்டிக்கிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் போவேன், டெய்லி சாமி கும்பிட்டு போவேன். இப்போ வந்து எச்சூரில் இருக்க சாய்பாபா கோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்தோம். வந்துட்டு விளக்கெல்லாம் எல்லாமே ஏற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது ஓவரால் வியூ தான். விளக்கெல்லாம் ஏற்றும் போது வீடியோ எடுக்க வந்து ஆள் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால அதெல்லாம் எடுக்க முடியல. ஃபுல்லாக ஏற்றி முடிச்சிட்ட பிறகு தான் ஒரு சும்மா அப்படியே ஒரு கிளிப் எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கோவில் உள்ள சாமியாண்ட வச்சு ஏற்றது ஃப்ரெண்ட்ஸ். லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு பார்க்குறப்போ அவ்வளோ அழகாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். பாபாவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பலூன்லாம் கட்டி அழகாக இருந்தது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச ப்ளூ கலர்லேயே வந்து பலூன்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது உள்ளே இருந்து வெளியே ஃப்ரெண்ட்ஸ். இந்த இயரோடு நாங்கள் வந்து 3வது வருஷம் போயிட்டு இங்கே விளக்கேற்றுறோம் ஃப்ரெண்ட்ஸ். கார்த்திகை தீபம் அப்போ போயிட்டு நாங்கள் இங்கே விளக்கேற்றுவோம். இது வந்து கோவில் என்ட்ரன்ஸ்லேயே வந்து விநாயகரும் முருகரும் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதான் இது. இங்கே வந்து முருகர் ஃப்ரெண்ட்ஸ்.
விளக்கெலாம் ஏற்றி முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ போயிட்டு சாமிக்கு வந்து படைச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இப்போ பாருங்கள், லைட் போட்டோடனே நல்லா பிரைட்டாக தெரியுது சாமி. ओम साई रामाय विद्महे आत्मरामाय धीमहि तन्नो साई प्रचोदयात्। ओम साई नमो नमः, श्री साई नमो नमः, जय जय साई नमो नमः, सद्गुरु साई नमो नमः, परंतामने नमो नमः, पांतरूपने नमो नमः, श्रीरेडिवासा नमो नमः, सिरप देवमे नमो नमः। ओम सद्गुरु साईनाथ महाराज के जय। जो कल महाराज அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாமிலாம் வந்து பார்த்திங்கன்னா கும்பிட்டு முடிச்சாச்சு. நைட்டு வந்து பாபாவுக்கு நைவேத்தியமாக புளியோதரை வச்சுருந்தாங்களா, அதை வந்து சாமிக்கு படைச்சிட்டு எங்களுக்கு கொடுத்தாங்க. நாங்கள் சாப்பிட்டு அதுக்கப்புறமா வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டுக்கு வர ஸ்ட்ரீட்டில் வந்து எங்கள் ஸ்ட்ரீட்டில் விளக்கெலாம் ஏற்றி வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் சும்மா எடுக்கலான்னு சொல்லிட்டு வந்துருந்தேன். அப்புறமா நாங்கள் வீட்டுக்கு வந்து ஈவினிங் விளக்கெலாம் ஏற்றி வச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கோவிலில் கொடுத்த மாலை வந்து வாசப்படியில் வந்து கட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் எங்கள் டே வந்து போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சாய் கிரீன் விலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய்.